அடுத்தபடியாக ஸ்ரீ செல்வநாராயணன் சுவாமி சோழசிங்கபுரத்திலிருந்து இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவர் ஒரு 10-15 நிமிடத்துக்குள்ளே எம்பார் வைபவத்தை நமக்கு இங்கே விண்ணப்பிக்க இருக்கிறார், சாதிக்க இருக்கிறார். அதை எல்லாரும் கேட்டு கொள்ளலாம். சுவாமி தொட்டையாச்சாரிய திருவம்சத்திலே வந்தவர். இவர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய உபன்யாசங்கள் பலவற்றை பண்ணி வருபவர். மேலும் அங்கே சோழசிம்மபுரத்திலே விடாமல் நாள்தோறும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி வரக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றவர். அந்த சுவாமி இங்கே வந்து சேர்ந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். यस्मादेतु जगदुदयते रक्षितं येन भूयात् यस्मिन्नेते प्रलयमहिलं यन्मयं यत्शरीरं यत्सर्वात्मा मगधिकटिघा पूधरे योगवाजान् सप्तऋषीणां नरहरिवपुः सन्निधत्ववसन्नः श्रुतकटिकात्रशृङ्गं शीशलतरुणा तरङ्गिदापाङ्गं मनसि मम उल्लसदङ्गं वसति महेक्यमभिवाससाबिङ्गं वर्धन्तां सम्पदोद्देव गडिगात्रसिगामणे नित्यवक्षं पौलं श्रीनिवासदवानिसम् எக்காலத்தில்தாய் என்னுள் மண்ணு மத்த காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என்ன காரக்கணியே உன்னையானே. இன்றைய தினம் இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ மாநாட்டில் அடியேனுக்கு என்ன சொல்லுவா, ஒரு துரும்பா இருந்து ஓடி ஓடி வரா. இன்னைக்கு சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ண வந்துட்டே இருக்க என்ன இருந்தாலும் இதில் கூடியிருந்து குளிர்ந்துன்ட்டு பாகவதோத்தனோடையும் சரி இப்பேற்பட்ட மகா பெரிவாரோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அடியார் 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 தம்மடியார் தமக்கடியாராக உங்களோடு இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது தான். இதுதான் யான் பெற்ற பெரும் செல்வம். எம்பாருடைய திருவடி வாரத்தில் இருந்து கொண்டு, அதாவது எம்பார்னாலே உறுதி உள்ளம் கொண்டவர், அதுலேருந்து டீவியேஷனே கிடையாது. சுவாமி என்னுடைய வைபவத்தில் பார்க்கும்போது 115 வருஷம் சுவாமி இவ்விதத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய வைபவத்தை வளர்த்தார்னு சொல்றதை காட்டிலும் 1140 சுவாமி திருநாடுக்கு அலங்கரிக்கும் பொழுது பல வைஷ்ணவ சித்தாந்தங்களை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தங்களை நமக்கு எடுத்து காட்டி கொடுத்து இன்றளவும் நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வாழ்ந்து தன்னுடைய வைபவத்தை நடத்தி காட்டியவர். அதாவது திருவரங்க தமுதனார் தாம் அருளி செய்த மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து அந்த பாசனத்துக்கு ஏற்றாற்போல் சர்வஜனான பகவானால் செய்ய முடியாத திருத்தி பணிகொள்ளும் பணியை நம் ராமானுஜர் ஏற்று இந்த உலகத்தில் அனைவரையும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி நிலையில் தலை சாய்க்க வைத்தார். ஆக இதனையே நம் மதுரகவி ஆழ்வார் பயன் நன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார். ஆக என்று ஆச்சாரியனது பெருமையை வெளியிட்டார். அவர் வழியே தொல்வழி, அதுவே நல்வழி என்று நம் சுவாமி தேசிகனும் அதைத்தான் பறைசாற்றி இருந்தார். இருந்தாலும் அப்படி பல பேர் இந்த வைபவத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய அவருடைய வசனத்தின் வாயிலாகவும் அவரால் திருத்தி பணிகொள்ளப்பட்ட பல பேரில் நம் சுவாமியும் ஒருவர். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர்களில் எவ்வளவு இருந்தும் ஸ்ரீ பாஷ்யக்காரின் உடல் துவக்கு தமக்கு இல்லையே என்று ஏங்கிய நம் கூறத்தாழ்வானின் சொல்லுக்கு இலக்கான எம்பார் என்று போற்றப்பட்ட கோவிந்த பட்டருடைய வைபவத்தை இப்பொழுது வியாக்கியானத்தின் வாயிலாக சுவாமி சொன்னார். 10-20 நிமிஷம் சொல்லியிருக்கார். இருந்தாலும் அது கொஞ்சம் சுருக்கிட்டு அடியனால என்ன இங்க இடத்துல சமர்ப்பணம் பண்ண முடியுமோ அதை ஆழ்வார் எம்பெருமானார்
ஜிய திருவடிகளை சரணம் என்று சொல்லி சர்வசித்தி திரையோதஷ்யாம் லக்னே வேத பிரதாக்வையே ஜாதாம் கும்போத்ராட்சே மகா குருமகம் பஜே அவருடைய திருவாரி ஆடத்தில் இருந்து கொண்டு இந்த வைபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இப்படி பல வைபவங்கள் இருந்தாலும் சுவாமியினுடைய ஆச்சாரிய பக்தி, இவருடைய குணக்கடல் அவர்தான். எம்பாருடைய வைபவத்தில் பார்க்கும்போது எம்பெருமானாரே இவரை கொண்டாடினார். எப்படி? ஒரு முறை உடையவர் அவர் மடத்துல இப்படி எப்படி நடந்து போயிட்டே வந்துருக்கார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களும் பார்க்கிறார். பார்த்துட்டு பக்தி, வைராக்கியம், அதோட ஆச்சாரிய நிஷ்டர், ஞானம், இதுக்கு எல்லாத்துக்கும் வித்திட்டவராக இருக்கக்கூடியவர் எம்பார் அப்படின்ட்டு சிஷ்யாலாம் இந்த சுவாமியை பார்த்து பெருமகம் கொண்டாராம். இப்பேற்பட்டவர் நம்ம எம்பார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்துல நம்ம சுவாமியும் வேகமா தலையாட்டினார். ஒக்கும் ஒக்கும், இங்க ஒக்கும் ஒக்குன்னு பல விஷயத்துல வேற விஷயத்துல வரும். ஆனா இவர் சுவாமி தலையாட்டினாராம். இதை கண்ட நம்ம ராமானுஜர் இவரை அடைத்து நைச்சானு சந்தானம் இன்று இவற்றை ஏற்பது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அல்லவே. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணப்படி அடுத்தவர் பாராட்டை தாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் இவ்விடத்தில் இருக்க சுவாமி இருக்காருனாக்கா அவர் என்னை பாராட்டினாக்கா அந்த இடத்துக்கு விளையணும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கணுமே, நீர்னா வேகமா தலையாட்டுகிறீரே அப்படின்ட்டு எம்பெருமானார் நம்முடைய சுவாமியை பார்த்து கேட்டாரா. இதை கண்ட எம்பெருமானார் இப்படி கேட்ட உடனே இதற்கு எம்பார் கீழ்நிலையில் இருந்த தம்மை திருத்தி பண்ணி கொண்டது தேவர் தானே, தேவர் திருவுடியாரத்தில் தானே எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஆகையால் இப்பெருமைகள் யாவும் தேவரேரியே சாரும் என்று எம்பார் கை கட்டி வாய்ப்பத்தி சுவாமி கிட்ட சாதிச்சாராம். ஆக நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவர் சொன்னதை கேட்டோம்னா வேகமா தலையாட்டிருப்போம். ஆனா இந்த சுவாமி தலையாட்டினாலும் எம்பெருமானார் கேட்ட உடனே சொன்னார், நீ தானே என்னை திருத்தி பண்ணி கொண்ட, எனக்கு என்ன தகுதி இருக்குது இல்லையா? ஆழ்வான் அப்படித்தானே பண்ணிருக்கேன், நீ சரி நிறைவொன்னுமில்லை. என்ன எப்படி தாயார் பணக்காரன்னு சொல்லிட்டா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அங்க எம்பெருமானார்கிட்ட போய் அடைஞ்சார். ஆக அவ்விடத்தில் ஆழ்வானுடைய வைபவத்தை அனுபவிக்கும் போது இவ்விடத்திலும் இவர் இப்படிதான் சொல்றார், நீர் தானே என்னை திருத்தி பண்ணி கொண்ட, இந்த பெருமை அத்தனையும் உமக்கு தானே சேரும், எனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பெருமிதம் பண்ணலாம். ஆக இப்பேற்பட்ட குணநலன் கொண்டவர் நம் எம்பார். ரெண்டாவது, பட்டர்கள் சிஷ்யனான விதம் எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம அனுபவிப்பதற்கு முன்னால வியாக்கியானத்துல எம்பாரின் பகவத் அனுபவம் எப்படி இருக்குது? பெரியாழ்வார் திருமொழி நம்மளுக்கு எல்லாருக்கும் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலக தன்னை வாட நின்ன நம்பி, இந்த பாசனம் எல்லாருக்குமே தெரியும். அதை காட்டிலும் எம்பெருமானின் நேரில் நாம் ஒதுங்கி வாழுகிறோம் என்பதற்கு இந்த பெரியாழ்வார் திருமொழி அற்புதமான ஒரு பாசனம். சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே வேயதங்கள் குணத்துதித்த இந்த பாசனம் நம்ம எல்லாருமே அனுபவிச்ச பாசனம் தான். எம்பாரை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவர் இதற்கு அர்த்தம் கேட்கிறார்.